கஷ்டப்படுவோம் எல்லாருக்கும் சாரி, தயவுசெய்து சாரி. ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாக எனக்கு காலையில் தான் சொன்னாங்க இப்படி ஒரு அற்புதமான ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு 8 மணிக்கு ஃப்ளைட்டு, நான் வெளில இருந்தேன். சரி வரீங்களான்னு கேட்டாங்க. நிச்சயமாக வரேன், இதை விட எனக்கு பெரிய வேலை ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி தான் நான் வந்தேன் இங்கே. ஏன்னா இது பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற விஷயம் என்னன்னா, காலையில் எழுந்திரிச்சோமா, வேலைக்கு போனோமா, வந்தோமா, சாப்பிட்டோமா, ஒய்ஃப் கூட சண்டை போட்டோமா, தூங்கினோமான்ற டைமில் யாருமே ஒய்ஃபு கூட ஃபைட்டை தாண்டி இப்படி நமக்காக நிறைய விஷயங்களை செஞ்ச நம்மளுடைய யுத்தத்தில் ஈடுபட்ட தமிழர்கள் அனைவருக்கும் இவ்வளோ நீங்கள் ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணி கொடுக்கறது சாதாரண விஷயமே இல்லை. உங்கள் எல்லாருக்கும் பாதத்தொட்ட நன்றிகள். ரொம்ப ரொம்ப புனிதமான விஷயம் பண்ணுறீங்க. இந்த புனிதமான விஷயத்தில் வந்து கலந்துக்கிறத விட என்ன பெரிய வேலைன்றது எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஏன்னா எப்பவுமே வந்து சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு வந்து ஒரு 5 ரூபா கொடுத்துட்டு அதை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் வந்து எப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து நம்ம இருக்கிறதுலே மிக கஷ்டமான விஷயம் என்னன்னா, நான் பார்த்த வரைக்கும் பைத்தியக்காரன் பேச்சு கூட கேட்கலாம், ஆனால் சொந்தக்காரன் பேச்சு கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நம்மக்கிட்ட கடன் கொடுத்து கரெக்டாக வாங்க ஒரே சொந்தக்காரங்க மட்டும்தான். பட் நீங்கள் நம்ம யாருன்னே தெரியாமல் முன்னப்பின்ன தெரியாதவங்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம வாரி கொடுக்கறது சாதாரண விஷயமே இல்லை. ஸோ ரொம்ப நன்றி. இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறதுக்கு அந்த அன்பேசுவோம் அப்படிங்கிற அற்புதமான விஷயத்தில் ஒரு சிறப்பான விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் ரொம்ப நன்றிண்ணே. இந்த சிங்கமன்னனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கைத்தறி கொடுக்கலாம். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படியாவது வந்துருப்பானாரு, நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு. அதை விட ஒரு பெரிய வேலை இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா இருக்கிறவங்கள வந்து இல்லாதவங்கள்ட்ட கொடுத்து அதை அவங்க முகத்தில் பார்க்குற ஒரு சந்தோஷத்துக்கு ஈடு எவ்வளோ கோடி சம்பாதிச்சாலும் வரவே வராது. ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இப்படி ஒரு புனிதமான காரியத்தில் என்னையும் ஒரு பங்காக சேர்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி மக்கள்லாம் இருக்கிறதுனால தான் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் ஏதோ வந்து வளர்ந்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வராங்க, எந்த ஒரு பேக்ரவுண்டுமே கிடையாது. ஒரு ரசிகர் கைத்தில் உற்சாகம் தான் கொண்டு வருது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லாமல் நாள் தேங்க்யூ ஸோ மச். பாதத்தோட நன்றிகள் அனைவருக்கும். தேங்க்யூ. இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தில் நானும் பங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா எனக்கு எப்பயுமே வந்து ஈழத்தமிழர்கள்னு சொல்லுவாங்க, நான் அப்படி சொல்ல மாட்டேன். எனது தமிழர்கள் தான் நான் என்றைக்குமே சொல்லுவேன். ஏன்னா இது நான் யாழ்ப்பாணம் போகும்போதே வந்து அவ்வளோ மக்களை சந்திக்கும் போது, நான் 3 வாட்டி யாழ்ப்பாணம் போயிருக்கிறேன். அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்க மாட்டாங்க, முதல்ல சாப்பிட்டியா தான் கேட்பாங்க. ஸோ எனக்கு அதுலேருந்து வந்து ஒரு தனி பாண்டு எப்பயுமே. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நானும் நினச்சிட்டு இருக்கேன். எங்கள் கேம்பில் இருக்கவங்களுக்கு ஏதாவது இப்போ வரும்போது கூட பேசிகிட்டு இருந்தோம், கேம்பில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு டாய்லெட் கட்டி தரலாமா, அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணலாமா யோசிச்சுட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் நானும் அதை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக சீக்கிரம். தேங்க்யூ. இப்படி ஒரு அற்புதமான இனிஷியேட்டிவ் என்னையும் வந்து ஒரு பார்த்தா இங்கே வர வச்சது ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சாரிம்மா, ரொம்ப நன்றி. சாரி உங்கள் எல்லாருக்கும். மேடம் சாரி மேடம், நீங்கள் வேறு கட்சியிலலாம் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணிட்டுருந்தீங்க, தேவையில்லாமல் கொடுக்க மாட்டேன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சிங்கமண்ண, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூண்ணே. நன்றி சகோதரர் பாலா அவர்கள். இப்பொழுது பாலா அவர்களுக்கான ஒரு அன்பான மதிப்பளித்தலை சூரிச்சிவங்கோயில் சைவத்தமிழ் சங்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு ராதாண்ணன் அவர்கள் வழங்கி மதிப்பளிக்க இருக்கிறார். பாலா, சகோதரர் பாலா, எப்போ உங்களுக்கு கல்யாணம் அதுதான் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுறீங்க. கல்யாணம் சீக்கிரம் காலையில் 4 to 6 மணி தான் தெரியும், டேட் என்னைக்குன்னு தெரியாது. பட் கல்யாணம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பத்திரிக்கை வைப்பேன். நீங்கள் தான் வந்து கெட்டி மேலே டைலாக் நீங்கள் தான் சொல்லணும் கண்டிப்பாக. உங்களுக்கு அதை விட இன்னொரு விஷயத்தை சொல்லி வரோம். நீங்கள் அடுத்த வருஷம் கல்யாணம் முடித்து தம்பதிகளாக வந்து சூரஜ் விமான நிலையத்தில் இறங்குற பொழுது இந்த சிவனுடைய கோபுரத்தை தரிசித்து விட்டு தான் வருவீங்க. சிவனால அது சிறப்பாக நடக்கும். உங்களுடைய நல்ல மனது. தேங்க்யூண்ணே. ஒரு வாய் வார்த்தை படிக்கட்டும் கண்டிப்பாக. அப்படி ஒரு நடந்துச்சுன்னு வைங்களேன், அடிமூணுக்கு நான் உங்கள் வீட்டுக்கு தான் வருவேன். உண்மையிலே இருப்பதை கொடுப்பதில் காட்டிலும் கிடைத்ததை கொடுப்பதில், ஏழைகளுடைய கண்ணீரை துடைப்பதில் ஒரு அற்புதமான மனிதர் பாலா அவர்கள். ஓசோ என்கிற அறிஞர் சொல்லுகிறார், பிரார்த்தனையை விட புனிதமானது சிரிப்பு. அந்த சிரிப்பை மக்களுடைய மனங்களில் முகங்களில் ஏற்படுத்தி அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன், ஒரு மனித நேயத்தோடு இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிறார். ஈழத் தமிழர்கள் என்று நான் பிரித்து பார்க்கவில்லை, தமிழர்கள் என்று இணைத்து பார்க்கிறேன் என்று சொன்னதிலிருந்து அவரது நல்ல உணர்வாளர் என்பது தெரிந்தது. எங்களுடைய உறவுகள் சார்பாக பாலா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி.